மாரிசன் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்க்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே கண்டிப்பாக படமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த படத்தில் மெயின் லீடாக வந்துட்டு பகத் பாசில் அண்ட் வடிவேல், ஸோ இவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம கோவை சரளாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தினோட கான்செப்டை இதுலேயே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம பகத் பாசில் வந்துட்டு திருடுறவராகவே இருக்கார். ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் தேட்டருக்கு ஒரு படத்துக்கு போகிறாரு. ஸோ எந்த வீட்டிலேருந்து எல்லோரும் ஃபேமிலியோடு அந்த படத்துக்கு வந்திருக்காங்களோ ஸோ அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா போய் டார்கெட் பண்ணி திருடிட்டு இருக்காரு. ஸோ வடிவேலு அந்த மாதிரி தான் வந்துட்டு நடுவில் வந்து ஒரு பணம் எடுக்கிறதுக்கோசரம் ஏடிஎம் போகிறாரு. ஸோ ஏடிஎம்மில் அவர் எடுக்கிற பணத்தை பார்த்துட்டு இவர்கிட்ட இந்த பணத்தை எப்படியாவது நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே நம்ம பகத் பாசிலும் அப்படியே பழகி ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ ஆனால் நம்ம வடிவேலுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மறக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் போல். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால ஸோ அதை வச்சு அவர் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அப்படின்றதும் மோஸ்ட்லி இதில் சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம பகத் பாசில் கடைசியில் அவருக்கு வந்துட்டு நல்லது பண்ணுறாரா இல்லை கெட்டது பண்ணுறாரா அப்படின்றது தான் மெயின் கான்செப்டாக இது வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் அப்படின்ற இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 காம்போவுமே தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.